ஏய் மாச கடைசியா இருக்கு, கையில சுத்தமா கேஷ் இல்ல. ஒரு 6000 ருபீஸ் போட்டேன்னா சேலரி கிரெடிட் ஆனக்கு அப்புறம் கொடுத்துறேன்டி. இது உண்டியும் இல்லையா? இப்போ என்னடி பண்றது? எனக்கு கேஷ் ரொம்ப அர்ஜென்ட். என்னது, பழைய பட்டுப்புடவை எடுத்து பிஎஸ்டி பிளாஸா வரணுமா? இங்க அண்ணா நகர் ரவுண்டானாவா? சரி நீயும் வந்துருவல்ல, சரி வரேன். ஏய், நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஏய், என்ன வர சொல்லிட்டு நீ எங்கடி இருக்க? நான் இந்த ரவுண்டானாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற விஎஸ்டி பிளாசா கரெக்டா, அந்த போர்டு கூட என் பின்னாடி தான் இருக்கு. திரும்பி பார்க்கணுமா? நீ ஜகா கொடுத்துட்டியா? பின்னாடி என்னடி இருக்கு? குரு சில்க் சென்டரா? இந்த புடவை எடுத்துட்டு உள்ள போகணுமா? சரி போவோம். புடவை ஸ்டாப். என்ன பண்றீங்க பட்டு புடவைய? பண்ணும்போது தான் உங்களுக்கு அது தெரியும், அது சில்வராக காப்பர். ஸோ இப்போ இப்போ வந்து இந்த சேரீ வந்து சில்வர், உங்களுக்கு வேல்யூ போகும். இப்போ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது, காப்பர் இது ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து, ஸோ இது வந்து வேல்யூ போகாது, இது வேல்யூ போகும். ரப் பண்ணாதான் தெரியும். எனக்கு அப்ப இது காசு கிடைக்காதா? உங்களுக்கு கேஷ் வராது. நோட் வேல்யூ ஃபார் சாரி. இந்த சாரிக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ போகும். ஓகே மேம், இந்த சாரிக்கு வந்து உங்களுக்கு 4500 ருபீஸ் வரும் மேம். ஓகே. இந்த சாரிக்கு வந்து வேல்யூ போகாது, இது நீங்கள் ரிட்டர்ன் எடுத்து போயிடலாம். ஓகே. மாச கடைசியில மகாலட்சுமி அந்த வரைக்கும் லாபம். இந்த புடவை நீங்களே வச்சுக்கோங்க, கேஷ் கிடைச்சிருச்சு.